வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்னோட குரு கிட்ட இருந்து நேத்து வந்த மெசேஜ். உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்ங்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட பகிர்றேன். உலகத்திலேயே மிக கடினமான துப்புரவு பணி. உங்கள் மனதை சுத்தம் செய்ய தயாரா? நம்ம வீடை கிளீன் பண்ணுவோம், காரை கிளீன் பண்ணுவோம், பைக்கை கிளீன் பண்ணுவோம், எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம், ஆஃபீஸ்ல இருக்கிற ஸ்பேஸ் கூட கிளீன் பண்ணுவோம். ஆனா உங்க மனசை நீங்க சுத்தம் செய்துக்கிறீங்களா? பண்டிகை நாட்களிலோ அல்லது ஞாபகம் வரும்போதோ வீட்டை தட்டி துடைத்து சுத்தம் செய்து விடுகிறோம். ஆனால் நம் தலைக்குள் இருக்கும் சிலந்தி கூடுகளை என்றாவது சுத்தம் செய்திருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு 15 மினிட்ஸ் இந்த பயிற்சி பண்ண இல்லைங்களா, அது ஒரு சுத்தம் பண்றதுக்கான ஒரு பயிற்சி தான். நம்மில் பலருக்கு வீட்டை சுத்தமாக வைப்பதில் இருக்கும் ஆர்வம் நம் மனதை சுத்தமாக வைப்பதில் இருப்பதில்லை. உண்மை என்னவென்றால், உலகிலேயே மிக கடினமான சவாலான துப்புரவு பணி எதுவென்றால் அது மனதை தூய்மைப்படுத்துவதுதான். நம்ம மனசை கிளீனா வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான துப்புரவு பணி அப்படின்னு சொல்றாரு. நம்மையும் அறியாமல் கடந்த கால கசப்புகள், பழைய ஏமாற்றங்கள், தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் என அனைத்தையும் நம் மூளையின் ஏதோ ஒரு மூலையில் சேர்த்து வைத்திருக்கிறோம். காலப்போக்கில் அங்கே அவை சிலந்தி கூடுகள் போல படர்ந்து நம் சிந்தனையை மழுங்கடித்து விடுகின்றன. இந்த மாதிரி தேவையற்ற எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய ஏமாற்றங்கள், பயங்கள், தோல்விகள் எல்லாம் அந்த மைண்ட்ல போய் உட்காந்துட்டு ஒரு சிலந்தி கூடு மாதிரி பண்ணிட்டு இப்ப நம்ம பண்ணக்கூடிய வேலையில ஒரு தெளிவு இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே நம்ம சிந்தனை மழுங்கடிச்சிருது. மனதிற்குள் படரும் சிலந்தி கூடுகள் எவை எவை? நம் மனதை அழுக்காக்கும் அந்த சிலந்தி கூடுகள் திடீரென உருவாவதில்லை. நாம் தினமும் அனுமதிக்கும் சில சில தேவையற்ற விஷயங்களால் தான் அவை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னப்படுகின்றன. ஒண்ணு பழைய கோபங்களும் கசப்புகளும், ரிசன்ட்மெண்ட் சொல்றோம் இங்கிலீஷ்ல. யாரோ எப்போதோ செய்த துரோகத்தையோ அல்லது சொன்ன அவமானத்தையோ இன்னும் மனதிற்குள் நினைத்து நினைத்து அதே திரும்ப 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 நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த அந்த சிலந்தி கூடு அப்படியே பெருசாயிரும். ரெண்டாவது, தேவையற்ற பயங்கள், அன்னெசரி ஃபியர்ஸ். நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்மால் இதை செய்ய முடியுமோ முடியாதோ என்று இன்னும் வராத எதிர்காலத்தை பற்றிய கற்பனை தடைகள். அடுத்தது மூணாவது, குறைபாடுகளை பற்றிய சிந்திப்பது, கில்ட் அண்ட் செல்ஃப் பிளேம். கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக இன்றளவும் நம்மை நாமே தண்டித்துக் கொண்டு குற்ற உணர்ச்சியோடு வாழ்வது. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப தேவையில்லாத சிலந்தி கூடுகள். இந்த சிலந்தி கூடுகள் இருக்கும் வரை புதிய நல்ல எண்ணங்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ நம் மனதிற்குள் நுழைவதற்கு இடமே இருக்காது. ஃபர்ஸ்ட் இதை கிளீன் பண்ணாதான் நல்ல எண்ணங்கள் உள்ள போகும். இந்த மன தூய்மையை எப்படி செய்வது, இதை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வருடத்திற்கு ஒரு முறை வீட்டை துடைப்பது போல் இல்லாமல் மனதை தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் நாம் தான் துடைப்பம் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கான எளிய வழிகள் ஒரு 3 வழிகள் கொடுத்திருக்காரு. ஒண்ணு மன்னித்து மறந்து விடுங்கள், ஃபர்கிவ் அண்ட் லெட் கோ. இப்ப நம்ம பண்ண பயிற்சியில் யாராவது மனிதர்கள் உங்களுக்கு ஏதாவது ஹார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மன்னிச்சு அவங்கள விட்டுருங்க. முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். மற்றவர்களுக்காக இல்லை என்றாலும் உங்கள் சொந்த மன அமைதிக்காக உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து அந்த நினைவுகளை கடந்து செல்ல பழகுங்கள். ரெண்டாவது, மனதை ஒருமுகப்படுத்துங்கள், கேரக்டர் மெச்சூரிட்டி அண்ட் மெடிடேஷன். அகத்தாய்வு மற்றும் தியானம் மூலம் மனதை அமைதிப்படுத்தி உள்ளே இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்துங்கள். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா வந்துடும். நல்ல எண்ணங்களுக்கு இடமளியுங்கள். தினமும் பாசிட்டிவான புத்தகங்களை படிப்பது, நல்ல மனிதர்களுடன் பழகுவது மற்றும் பயனுள்ள சிந்தனைகளை வளர்ப்பது மூலம் புதிய தூசிகள் படியாமல் தடுக்கலாம். இந்த மாதிரி மாற்றம் ப்ரோக்ராம்ல நாங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க. இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு யூடியூப்ல, நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை போய் பாருங்க. இல்லைன்னா புக்ஸ் படிக்கலாம். புக்ஸ் படிக்கிறது, பாசிட்டிவான புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது, ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்குமே. நாளைக்கு நம் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால் வீட்டை தட்டி துடைத்து மின்ன வைக்கிறோம். ஆனால் உங்கள் மனதிற்குள் பல வருடங்களாய் படிந்திருக்கும் பழைய எண்ணங்களின் சிலந்தி கூடுகளை சுத்தம் செய்ய நீங்கள் எப்போது துடைப்பத்தை கையில் எடுக்க போகிறீர்கள்? எப்போ அந்த துடைப்பத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசை லேசாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்னோட பகிருங்கள். இது யூடியூப்ல போக போகுது. நீங்க அந்த யூடியூப்
வீடியோ கீழே வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதுல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஹோப்ஃபுல்லி இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். டேக் கேர், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் bless யூ.